அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் காப்புறுதி படிச்சு கொண்டிருக்கிறோம். இந்த காப்புறுதி வகைகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுக்குள்ள காப்புறுதி நாங்கள் ரெண்டு வகைப்படுத்தினாங்க. ஒன்று ஆயுள் காப்புறுதி, ரெண்டாவது பொது காப்புறுதி. ஆயுள் காப்புறுதி என்ன, ஆயுள் காப்புறுதி இந்த வகைகள் என்னென்ன, ஆயுள் காப்புறுதி சம்பந்தப்பட்ட முழு விஷயமும் கடந்த அமர்வில் நாங்கள் படிச்சிட்டோம். இன்னைக்கு பொது காப்புறுதிக்கு நகர்வோம். பொது காப்புறுதி என்னன்றதுக்கான வரைவிலக்கணமும் நான் கடந்த அமர்வில் சொன்னான். இருந்தாலும் இன்னைக்கு சொல்றேன். ஒருவருடைய சொத்துக்களுக்கு அல்லது ஆதனங்களுக்கு எதிர்வரும் காலத்தில் பணவடிவில் ஏற்படக்கூடிய இழப்புகளுக்கு இழப்பீட்டை வழங்குவதாக உறுதியளித்து காப்புறுதி நிறுவனத்துக்கும் அந்த காப்புறுதி செய்வதற்கும் இடையில் ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு உடன்படிக்கை தான் இந்த பொது காப்புறுதி. ஆகவே இங்க பின்குறிப்பு நீங்கள் முக்கியமாக அவதானிக்க வேண்டிய விடயம், பொது காப்புறுதி என்பது உடைமைகள் அல்லது சொத்துக்கள் தொடர்பில் மேற்கொள்ளப்படுகின்ற காப்புறுதி. இந்த வகையில கணக்க வகையான பொது காப்புறுதிகள் காணப்படுகிறது. அப்ப எவ்வாறான பொது காப்புறுதி பொது காப்புறுதி என்ன வகை இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒன்று கடல் அபாய காப்புறுதி, இரண்டாவது களவு அபாய காப்புறுதி, மூன்றாவது தீ அபாய காப்புறுதி, நாலாவது மோட்டார் வாகன காப்புறுதி, அஞ்சாவது பொறுப்பு காப்புறுதி, ஆறாவது வழிப்பொருள் காப்புறுதி, ஏழாவது வழிப்பண காப்புறுதி, எட்டாவது இயற்கை அனர்த்த காப்புறுதி என்று பல்வேறுபட்ட வகைகள் இந்த பொது காப்புறுதி காணப்படுகிறது. இதுல ஒன்றொண்டா பார்க்கணும். இதோட முழுக்க பார்த்து முடிய பொது காப்புறுதி என்ற விஷயம் முடியும். அதுல முதலாவது கடல் அபாய காப்புறுதி. நான் காப்புறுதி என்றதுக்கான அறிமுக வகுப்பிலே சொன்னான். முதலில் தோற்றம் பெற்ற காப்புறுதியும் இந்த கடல் அபாய காப்புறுதி தான். காப்புறுதி என்பது இத்தாலி நாட்டில் தோற்றம் பெற்றது. அதற்கான விளக்கம் எல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டு, இப்ப இந்த அடிப்படையில் கடல் அபாய காப்புறுதி என்றால் என்னன்னு சொன்னால், கடல் பயணத்தின் போது கடல் பயணத்தின் போது கப்பலுக்கோ கப்பல் ஏற்றப்பட்ட பொருட்களுக்கோ அல்லது கப்பல் ஊழியர்களுக்கோ அல்லது அதோட சம்பந்தப்பட்ட தரப்பினர்களுக்கோ ஏதாவது இழப்புகள் ஏற்படின் அந்த இழப்புகளுக்கான இழப்பீட்டை வழங்குவதாக உறுதியளித்து அந்த காப்புறுதி செய்பவர்களுக்கும் காப்புறுதி நிறுவனத்துக்கும் இடையே ஏற்படுத்தப்படும் உடன்படிக்கையே கடல் அபாய காப்புறுதி என்று சொல்லப்படும். அப்ப நீங்கள் கடல் அபாய காப்புறுதி என்று பாத்தீங்கன்னு சொன்னா, கடல் பயணத்தின் போது எவ்வாறான நட்டங்கள் ஏற்படலாம், கடல் அபாயத்தின் போது அல்ல கடல் அபாய காப்புறுதியில் என்னென்ன விதமான நட்டங்கள் ஏற்படலாம் அல்லது அபாயங்கள் காணப்படும் சொல்லி பாத்தீங்கன்னா, உண்டு கப்பல் மூழ்குதல், முழுமையாகவே கப்பல் மூழ்கலாம் அல்லது தரை தட்டலாம். அதை பிறகு பார்ப்போம். பாதகமான காலநிலைகளால் ஏற்படக்கூடிய நட்டங்கள், தீப்பிடித்தல், கப்பலில் வெடிப்பு ஏற்படுதல், இயந்திர கோளாறுகள், பொருட்களை ஏற்றி இறக்கும் போது ஏற்படும் நட்டங்கள், கலவரங்களால் ஏற்படக்கூடிய நட்டங்கள், கப்பல் விபத்துக்குள்ளாகுதல் போன்ற காரணங்களால கடல் அபாயத்தின் போது இழப்பீட்டை பெற முடியும். அதே மாதிரி இப்ப கடல் அபாயத்தின் போது எவ்வாறாக ஏற்படக்கூடிய இழப்புகளுக்கு இழப்பீட்டை பெற முடியாது. இப்ப சில சந்தர்ப்பங்கள்ல கடல் அபாயத்திலும் இழப்பு கிடைக்காம போகலாம். அப்படி பாத்தீங்கன்னா, கடல் அபாய காப்புறுதியின் போது இழப்பீடு வழங்கப்படாத சந்தர்ப்பங்கள் பாத்தீங்கன்னா உண்டு. பொருட்கள் இயல்பாகவே அல்லது தாமாகவே பழுதடைதல் அல்லது அழிவடைதல் அல்லது ஆவியாதல் போன்ற பிரச்சனைகள். அடுத்த பூஞ்சலம் பிடித்தல், துருப்பிடித்தல், பொருட்களா இருந்தால் துருப்பிடித்தல். அடுத்தது தானாகவே எரிதல் போன்ற அபாயங்களுக்கு கடலபாய காப்புறுதியில் இழப்பீடு வழங்கப்பட மாட்டான். அடுத்த பிரச்சனை கடலபாய காப்புறுதியின் வகைகள். கடலபாய காப்புறுதியில் ரெண்டு பிரதான வகை இருக்கு. கடலபாய காப்புறுதியில ரெண்டு பிரதானமான வகை இருக்கு. ஒன்று கப்பல் காப்புறுதி அல்லது கப்பல் தண்ட காப்புறுதி என்று சொல்றது. இரண்டாவது கப்பல் சரக்கு காப்புறுதி என்று சொல்றது. கப்பல் சரக்கு காப்புறுதி என்று கடலபாய காப்புறுதியில ரெண்டு காப்புறுதி ஒப்பந்தங்கள் காணப்படுகிறது. ஒன்று கப்பல் காப்புறுதி அல்லது கப்பல் தண்ட காப்புறுதி என்பது ஹல் இன்சூரன்ஸ் HULL ஹல் இன்சூரன்ஸ். கப்பல் சரக்கு காப்புறுதியை காவோ இன்சூரன்ஸ் சொல்றோம். இல்ல கப்பல் காப்புறுதி என்றா என்ன சொன்னா, கடல் பயணத்தின் போது
கப்பலுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகளுக்கு இழப்பீட்டை வழங்குகின்ற காப்புறுதி ஒப்பந்தம். கப்பலுக்கு மட்டும்தான் நட்டம் கிடைக்கும். கடல் பயணத்தின் போது கப்பலுக்கு ஏதாவது நட்டங்கள் ஏற்பட்டிருப்பின் அந்த நட்டத்தை ஈடு செய்வதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற காப்புறுதி ஒப்பந்தம் கப்பல் காப்புறுதி ஒப்பந்தம் அல்லது கப்பல் தண்ட காப்புறுதி ஒப்பந்தம் சொல்லிடுறோம். இது பொதுவாக ஓராண்டுக்கு ஒருக்காக மேற்கொள்ளப்படுகின்றது. சில சமயங்கள்ல தடவைக்குமாகவும் மேற்கொள்ளப்படுகின்றது சொல்லி. அடுத்தது இந்த கப்பல் தண்ட காப்புறுதி அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகிற காப்புறுதி ஒப்பந்தங்கள். தண்ட காப்புறுதிக்கே சில காப்புறுதி ஒப்பந்த வகைகள் இருக்கு. அந்த கப்பல் தண்ட காப்புறுதி கிளை என்னென்ன வகைகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒன்று சகல இடர்களுக்குமான காப்புறுதி ஒப்பந்தம் இருக்குது, பூரண நட்டத்தை மட்டும் செலுத்தும் காப்புறுதி ஒப்பந்தம் இருக்குது, துறைமுக காப்புறுதி ஒப்பந்தம் இருக்குது, அடுத்தது பழுது பார்த்தல் காப்புறுதி ஒப்பந்தம் இருக்குது, நிர்மாண சேத காப்புறுதி ஒப்பந்தம் இருக்கு. இவ்வளவும் கப்பல் காப்புறுதி ஒப்பந்தத்தின் துணை ஒப்பந்தங்களாக காணப்படும். அடுத்த கப்பல் சரக்கு காப்புறுதி. கப்பல் சரக்கு காப்புறுதி என்பது கடல் பயணத்தின் போது கப்பல் ஏற்றப்பட்ட பொருட்களுக்கு அல்லது சரக்குகளுக்கு இழப்புகள் ஏற்படுகின்ற பொழுது அந்த இழப்புகளுக்கான இழப்பீட்டை வழங்குவதாக உறுதியளித்து மேற்கொள்ளப்படுகின்ற காப்புறுதி ஒப்பந்தம் கப்பல் சரக்கு காப்புறுதி ஒப்பந்தம் சொல்லுகிறோம். இந்த கப்பல் சரக்கு காப்புறுதி ஒப்பந்தத்தை மேற்கொள்ளக்கூடிய தரப்பினர்கள் யார் கப்பல் சரக்கு காப்புறுதி ஒப்பந்தம் மேற்கொள்ளலாம் சொன்னால், ஒன்று ஏற்றுமதியாளர் மேற்கொள்ளலாம், அல்லது இறக்குமதியாளர் மேற்கொள்ளலாம், அல்லது காப்புறுதி கம்பெனிகளும் மேற்கொள்ளலாம். அதே மாதிரி இந்த கப்பல் சரக்கு காப்புறுதியிலே சில வகையான காப்புறுதி ஒப்பந்தங்கள் இருக்கு. இப்ப கப்பல் சரக்கு காப்புறுதியினுடைய காப்புறுதி ஒப்பந்த வகைகளை நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா, பெறுமதி குறித்த காப்புறுதி ஒப்பந்தம், திறந்த காப்புறுதி ஒப்பந்தம், மிதக்கும் காப்புறுதி ஒப்பந்தம் அல்லது எதிர்கால பாதுகாப்பு காப்புறுதி ஒப்பந்தம் என்று இதுல நாங்க பார்த்தோம்னா, முதலாவது பெறுமதி குறித்த காப்புறுதி ஒப்பந்தம் சொல்லி பெறுமதி குறித்த காப்புறுதி ஒப்பந்தம் சொல்லி சொன்னால், பொருட்களை நீங்கள் குறிப்பிட்ட கால எல்லைக்குள் பகுதி பகுதியாக ஏற்ற போறீங்க. பொருட்களை குறிப்பிட்ட காலத்துல பகுதி பகுதியா ஏற்ற வழிகிட்டா அந்த முழுமையான பொருட்களுக்கும் ஒரே தடவையில நீங்கள் காப்புறுதி செய்து வச்சிருக்கலாம். அவ்வாறான காப்புறுதி ஒப்பந்தம் பெறுமதி குறித்த காப்புறுதி ஒப்பந்தம் சொல்லும். ஆனால் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் கப்பலேற்றப்பட்ட பொருட்களுடைய பெறுமதி தொடர்பான அறிவித்தலை காப்புறுதி செய்யும். உங்களுக்கு விளங்காட்டு சிம்பிளாக இருக்கும். 5 தொன் பெறுமதியான கோதுமமாவை நீங்கள் இறக்குமதி செய்ய போறீங்க, இதுக்கு காப்புறுதி செய்றீங்க. ஆனா கப்பல்ல ஒரே தடவையில 1 தொன் தான் ஏற்றலாம் என்று சொன்னால் 5 தடவை கப்பல் ஏற்றும். ஆனால் 5 தொன்னுக்கும் நீங்க ஒரேடியா காப்புறுதி செய்து போட்டு 5 தடவை ஏற்ற போறீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் எவ்வளவு பெறுமதியான கோதுமை ஏற்றி இருக்கின்ற விஷயத்த காப்புறுதிக்கு அறிவிச்சாச்சு. அது பெறுமதி குறித்த காப்புறுதி ஒப்பந்தம் என்பது சொல்லப்படும். அது இரண்டாவது திறந்த காப்புறுதி ஒப்பந்தம். திறந்த காப்புறுதி ஒப்பந்தம் சொன்னா, ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தில் ஈடுபடும் வணிகர்கள் குறிப்பிட்ட காலத்தில் கப்பல் பயணத்தை எதிர்பார்க்கும் பொருட்களின் தொகைக்காக பாதுகாப்பை ஏற்படுத்தி மேற்கொள்ளப்படுகிற காப்புறுதி ஒப்பந்தம். அதாவது குறிப்பிட்ட காலப்பகுதிக்காகவே நீங்க செய்து 6 மாதம் 1 வருஷம் செய்து விட்டா அது திறந்த காப்புறுதி ஒப்பந்தம். அந்த மிதக்கும் காப்புறுதி ஒப்பந்தம் என்பது தொடர்ச்சியாக சர்வதேச வியாபாரத்தில் அல்லது பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தில் ஈடுபட அவர் குறிப்பிட்ட காலத்துக்காக மேற்கொள்ளப்படுகின்ற காப்புறுதி ஒப்பந்தம் மிதக்கும் காப்புறுதி ஒப்பந்தம் என்று சொல்லி, இங்க ஒவ்வொரு தடவையும் பொருட்கள் கப்பலூடாக அனுப்பப்படுகின்ற பொழுது அவற்றின் பெறுமதி காப்புறுதி கம்பெனிக்கு அறிவிக்கப்படுதல் வேண்டும். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் பொருட்களை கொண்டு போய்க்க அது சம்பந்தமான பெறுமதியை அவை காப்புறுதிக்கு அறிவிக்கும். ஆனா குறிப்பிட்ட காலத்துக்கு தேவை. உதாரணம், இப்ப நீங்க ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தில் தொடர்ந்து ஈடுபட போறீங்களா இருந்தால் ஒரு 6 மாசத்துக்கு தொடர்ச்சியாக ஈடுபட போறீங்கன்னு சொன்னா 6 மாசத்துக்கு எதோடைய காப்புறுதி ஒப்பந்தம் செய்து ஒவ்வொரு நாளுமோ அல்லது ஒரு கிழமைக்கு ஒருக்காகவும் உங்களை கப்பல்ல பொருள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றது சொன்னால் ஒவ்வொரு தடவையும் ஏற்றுமதி செய்யப்படுகின்ற அல்லது இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் விவரத்தை அல்லது பெறுமதியை நீங்கள் காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவித்தல் வேண்டும் என்று சொல்லி அடுத்தது கப்பல் காப்புறுதியில மிதக்கும் காப்புறுதி ஒப்பந்தத்தால ஏற்படும் நன்மை. மிதக்கும் காப்புறுதி ஒப்பந்தத்தால என்ன நன்மைகள் ஏற்படும் என்று சொன்னீங்கன்னா, ஒன்று காப்புறுதிக்கான கிரியங்கள் குறைவாக காணப்படும். ஏன்னா நாங்க பெரிய நீண்ட காலத்துக்கு ஒரு ஐடியா செய்ய அதுல காசு குறைவா இருக்கும்னு சொன்னோம். அடுத்த ஒவ்வொரு தடவையும் காப்புறுதி செய்யப்பட வேண்டும் என்ற தேவை இல்லை. ஒவ்வொரு தடவையும் நீங்க காப்புறுதி செய்யணும் என்ற தேவை அங்கே இல்லை.
அது மூன்றாவது நேரத்தை மீதப்படுத்த முடியும். திரும்ப திரும்ப காப்புறுதி செய்ய டைம் போய்கொண்டு ஒரே 6 மாதத்துக்கான நாங்கள் ஒருக்கா செய்து விட்டோம், 6 மாதத்துக்கு ஒருக்கா செய்து விட்டோம்னா அங்க நேரம் மீதப்படுத்தப்படும் சொல்றோம். அந்த இலகுவாக காப்புறுதியை மேற்கொள்ள முடியும் என்று சொல்லுங்க. அடுத்தது கடலவாய காப்புறுதியின் விசேட காப்புறுதி ஒப்பந்தங்கள். கடலவாய காப்புறுதி வேற என்ன விசேட வகையான காப்புறுதி ஒப்பந்தங்கள் இருக்குன்னா, ஒன்று காலம் குறித்த காப்புறுதி ஒப்பந்தம் இருக்குது, பயணம் குறித்த காப்புறுதி ஒப்பந்தம் இருக்குது, கலப்பு காப்புறுதி ஒப்பந்தம் இருக்கு. அப்ப காலம் குறித்த காப்புறுதி ஒப்பந்தம் சொன்னா, நீங்க கடல் பயணத்தின் போது உங்களோட கப்பல் எந்த துறைமுகத்திலிருந்து எப்ப வலிக்கிறது, அடுத்தது எப்ப போய் சேரும், எந்த துறைமுகத்துக்கு எத்தனை மணிக்கு போய் சேரும் என்பதை குறிச்சு நீங்க காப்புறுதி செய்திருந்தால் அது காலம் குறித்த காப்புறுதி. உதாரணம், முந்தி பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில இருந்து திருவோணமலைக்கு பயணிகளை ஏற்றி கொண்டு போற கப்பல் இருக்கு. அது யாழ்ப்பாண துறைமுகத்தில இருந்து திருவோணமலை துறைமுகத்துக்கு, யாழ்ப்பாணம் மீன்ஸ் காங்கேசந்துறை துறைமுகத்தில இருந்து திருவோணமலை துறைமுகத்துக்கு பயணிகளை ஏற்றி கொண்டு போவதா குறிப்பிட்ட இன்றைய தேதியில், இன்றைக்கு 20ஆம் தேதி 5ஆம் மாசம் பின்னேரம் 5 மணிக்கு அந்த கப்பல் கேகேஸ்ல இருந்து வலிக்கிடும்டா, நாளைக்கு காலம் 11 மணிக்கு இடையில போய் சேரும். 21ஆம் தேதி 11 மணிக்கு இடையில போய் சேரும்டா, அந்த காலத்தை குறிப்பிட்டு 20ஆம் தேதி பின்னேரம் 5 மணி தொடக்கம் 21ஆம் தேதி 11 மணிக்குள்ள வந்து சேரும் என்று நீங்கள் காப்புறுதி செய்திருந்தால் அது காலம் குறித்த காப்புறுதி ஒப்பந்தம். இங்க இன்றைக்கு வேலைக்கு பயணி ஏற்றியாச்சு 4 மணிக்கு கப்பல் வலிக்கிட்டு 4:30க்கு ஒரு விபத்து நடந்தாலும் இழப்பு கிடைக்கும். அல்லது நேரம் செல்ல வலிக்கிட்டு 11 மணிக்கு போய் சேர வேண்டிய கப்பல் 12 மணிக்கு போறது இல்லை 11:30க்கு ஒரு விபத்து நடந்துட்டாலும் இழப்பு கிடைக்கும். இது காலம் குறித்த காப்புறுதி. இரண்டாவது பயணம் குறித்த காப்புறுதி. பயணம் குறித்த காப்புறுதி என்றால் ரூட் கொடுக்கும், ஏதாவது போற உதாரணம் கேகேசில இருந்து திருகோணமலைக்கு முல்லைத்தீவு கரையூடாகவும் போல போனா ஒரு 3-4 மணித்தியாலத்துல இல்ல 5 மணித்தியாலத்துல கப்பல் போய் சேரும். ஆனா முந்தைய அந்த பிரச்சனை நிறமாதால போறேன் இந்தியா கரையில போய்தான் போய் இப்ப கிட்டத்தட்ட 1.5 நாள் செல்லு. இங்க இருந்து 5 மணிக்கு வலிக்கிற கப்பல் நாளைக்கு 11 மணிக்கு தான் போய் சேருமெண்டா 1.5 நாள் பயணம். அப்ப இந்தியா கரையால போகும். இப்ப இந்தியா கரையால போறதுதான் காப்புறுதி வச்சுக்கணும். ராமேஸ்வரம் தூத்துக்குடி வழியாக போகுதுன்னு சொல்லி காப்புறுதி வச்சுக்கணும். இப்ப நாட்டுல ஒரு இயல்பான சூழ்நிலைக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி போட்டு முல்லைத்தீவு ரூட்டால் அந்த கரையால விட்டுட்டு இப்ப முல்லைத்தீவுக்குள்ள போய் ஒரு விபத்து வந்துட்டுன்னு சொன்னால் அங்க இழப்பு கிடைக்கா. ஏன் இவர் எப்படி காப்புறுதி செய்தவர்? இந்தியா கரையால தான் காப்புறுதி செய்ய. அப்ப இங்க முல்லைத்தீவு கரையால போயிட்டு உங்களுக்கு இழப்புனாலும் இழப்பீடு கிடைக்கா. இது பயணம் குறித்த காப்புறுதி ஒப்பந்தம். அந்த கலப்பு காப்புறுதி ஒப்பந்தம் காலம் பயணம் ரெண்டையும் சேர்த்து ஒரே காப்புறுதி ஒப்பந்தம் செய்கிற பொழுது அது கலப்பு காப்புறுதி ஒப்பந்தம் சொல்லி சொல்லப்படுகிறது. அடுத்தது இந்த கடலவாய காப்புறுதியோட கடலவாய காப்புறுதியினை ஏற்படுத்தக்கூடிய உரிமை உடையவர்கள். இதுல கடலவாய காப்புறுதியை ஏற்படுத்துறதுக்கு உரிமை கப்பல் கம்பெனிக்கு இருக்குது, கப்பல் உடைமையாளருக்கு இருக்கு, கப்பல் சரக்கின்ற உடைமையாளருக்கு இருக்குது, கப்பலை குத்தகைக்கு எடுத்தவருக்கு இருக்குது, கப்பல் தலைவர் அல்லது கப்பல் மாலுமிகளுக்கு இருக்கு. அடுத்த விஷயம், இதோட இந்த கப்பல் காப்புறுதியை நாங்கள் கடலவாய காப்புறுதி சொல்ற களவாய காப்பு எங்களுடைய வணிக நிறுவனங்களுக்கோ அல்லது வீடுகளுக்கோ களவினால் ஏற்படக்கூடிய அபாயங்களுக்காக இழப்பீட்டை பெறுவதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற காப்புறுதி ஒப்பந்தம் களவு அபாய காப்புறுதி ஒப்பந்தம் சொல்லி சொல்லுவோம். அடுத்தது தீயவாய காப்புறுதி ஒப்பந்தம். சொத்துக்களுக்கோ அல்லது வணிகங்களுக்கோ கட்டணங்களுக்கோ உடைமைகளுக்கோ தீயினால் ஏற்படக்கூடிய இழப்புகளுக்கு இழப்பீட்டை வழங்குவதாக உறுதியளித்து மேற்கொள்ளப்படுகின்ற காப்புறுதி ஒப்பந்தம் தீயவாய காப்புறுதி ஒப்பந்தம் சொல்லி இந்த தீயவாய காப்புறுதி ஒப்பந்தம் ஒன்றை நீங்க ஏற்படுத்துவதனால என்ன நன்மைகளை எல்லாம் கடந்த கால வினாபத்திரை கேள்வி. தீயவாய காப்புறுதி நன்மையை பாத்தீங்கன்னா தீ விபத்தினால் வணிகர்களுக்கு ஏற்படக்கூடிய நட்டங்களை ஈடு செய்ய முடியும் ஒன்று. இரண்டாவது, தீ விபத்தினால் வணிகங்களுக்கு ஏற்படக்கூடிய நட்டங்களை ஈடு செய்யும் சொல்லி சொல்லுவோம். அடுத்தது, மீண்டும் வணிகத்தை ஆரம்பிப்பதற்கு ஒரு நிதி பங்களிப்பை அங்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து, தீ காப்புறுதி ஒப்பந்தம் ஒன்றுடன் மேலதிகமாக தவணை கட்டணத்தை செலுத்துவதன் மூலம் சில இடங்களுக்கான பாதுகாப்பை பெறலாம். தீயவாய காப்புறுதியோட நீங்க தவணை கட்டணத்துல மேலும் குறிப்பிட்ட தொகையை மேலதிகமாக செலுத்துவதனால மேலதிகமாக சில இடங்களுக்குமான இழப்பீட்டை பெற முடியும். அது பாத்தீங்கன்னா ஒன்று மின்னல் தாக்கம், மின்சாரம் தொடர்பான நட்டங்கள், கலவரம், வெடிப்பு, வேலை நிறுத்தம், விமான விபத்து, புயல் காற்று, வெள்ளப்பெருக்கு, நிலநடுக்கம் போன்றவற்றினால்
ஏற்படக்கூடிய இடர்களுக்கும் நீங்கள் தீக்காப்புறுதியோட மேலதிகமாக ஒரு தவணை கட்டணத்தை செலுத்துவதன் மூலம் இழப்பீட்டை பெறுவதற்கு பொறுத்துடையவர்களாக மாறலாம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மோட்டார் வாகன விபத்து காப்புறுதி. மோட்டார் வாகன விபத்து காப்புறுதி என்ன? மோட்டார் வாகனங்கள் பயணிக்கின்ற பொழுது மோட்டார் வாகனங்களுக்கோ மோட்டார் வாகன உடமையாளர்களுக்கோ பயணிகளுக்கோ உண்டானவர்களுக்கோ ஏற்படக்கூடிய இழப்புகளில் இருந்து அவர்களை பாதுகாப்பதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற காப்புறுதி ஒப்பந்தம் மோட்டார் வாகன காப்புறுதி சொல்லி. இதுக்குள்ள 3 வகையான காப்புறுதி இருக்கு. ஒன்று முழுமையான காப்புறுதி ஒப்பந்தம் அல்லது அகல் விரிவான காப்புறுதி ஒப்பந்தம் ஒன்று இருக்கு. இரண்டாவது ஆக குறைந்த 3ஆம் நபர் காப்புறுதி ஒப்பந்தம் ஒன்று இருக்குது. அடுத்தது 3ஆம் நபர் மற்றும் களவு அபாய காப்புறுதி ஒப்பந்தம் ஒன்று இருக்கு. அது பாத்தீங்கன்னா வந்து முழுமையான காப்புறுதி ஒப்பந்தம். முழுமையான காப்புறுதி ஒப்பந்தம் சொன்னால் மோட்டார் வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளாகின்ற பொழுது அந்த மோட்டார் வாகனத்திற்கும் அந்த மோட்டார் வாகனத்தை செலுத்திய சாரதிக்கும் மோட்டார் வாகனத்தில் செல்லப்பட்ட பயணிகளுக்கும் மோட்டார் வாகனத்தில் ஏற்றப்பட்ட பொருட்களுக்கும் மற்றும் அதனால் சேதமடைந்த 3ஆம் நபர்கள் மற்றும் அவர்களுடைய உடைமைகளுக்குமான இழப்பீட்டை வழங்குவதாக உறுதியளித்து மேற்கொள்ளப்படுகின்ற காப்புறுதி ஒப்பந்தம் முழுமையான காப்புறுதி ஒப்பந்தம் அல்லது அகல் விரிவான காப்புறுதி ஒப்பந்தம் அல்லது பூரண காப்புறுதி ஒப்பந்தம் என அழைக்கப்படும். அடுத்தது 3ஆம் நபர் காப்புறுதி. 3ஆம் நபர் காப்புறுதி என்று சொன்னால் இந்த மோட்டார் வாகனங்களை வீதியில் செலுத்துகின்ற பொழுது அதனால் ஏற்படுகின்ற விபத்துக்கள் காரணமாக 3ஆம் நபர்களுக்கு மட்டும் ஏற்படக்கூடிய இழப்புகளுக்கு இழப்பீடு வழங்குவதாக உறுதியளித்து மேற்கொள்ளப்படுகின்ற காப்புறுதி ஒப்பந்தம் 3ஆம் நபர் காப்புறுதி ஒப்பந்தம் சொல்லப்படும். உதாரணமாக பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆள் வந்து ஒரு மோட்டைகள் வந்து போறார். அந்த மோட்டவை விபத்துக்குள்ளாது. விபத்துக்குள்ளானாலும் அவருக்கு கால் முடிஞ்சு கை முடிஞ்சு எல்லாம் பிரச்சனையா. ஆனா அவர் எதிர வந்த ஒரு சைக்கிள் காரன் கடிச்சதால அந்த சைக்கிள் காரனுக்கு சும்மா ஒரு சின்ன தேயல் காயம் மட்டும்தான் இருக்கின்றது. கொஞ்சம் இழப்பீடு யாருக்கு மட்டும்தான் கிடைக்கும் வேண்டாம். அந்த சைக்கிள்ல வந்து காயப்பட்டு சும்மா தேஞ்சவருக்கு தான் கிடைக்கும். சில மோட்டார் வாகனம் நியாயமா சேதமடைஞ்சிட்டு அதுக்கு இல்ல இழப்பு. அதை செலுத்தி கொண்டு போன சாரதிக்கோ அந்த உடைமையாளருக்கோ இழப்பு கிடைக்காது. 3ஆம் நபருக்கு தான். இந்த மோட்டார் போக்குவரத்து சட்டத்துக்கு அமைவாக அந்த மோட்டார் வாகன காப்புறுதி என்பது கட்டாய காப்புறுதியாக காணப்படுது. நீங்க ஒரு வாகனத்தை வீதியில் செலுத்த வேண்டுமா ஆக குறைந்த 3ஆம் நபர் காப்புறுதி ஏனும் வைத்திருத்தல் வேண்டும். 3ஆம் நபர் காப்புறுதி ஒப்பந்தம் இல்லாமல் வாகனத்தை வீதியில் செலுத்த முடியாது. அடுத்தது மோட்டார் வாகனத்துல 3ஆம் நபர் பிளஸ் களவு அபாய காப்புறுதி என்றா நான் ஏற்கனவே சொன்னா 3ஆம் நபர் காப்புறுதியோட பிளஸ் அந்த குறித்த வாகனம் களவாடலால் ஏற்படுகின்ற நட்டத்துக்கு மட்டும் இழப்பீடை வழங்கக்கூடிய காப்புறுதி ஒப்பந்தம் 3ஆம் நபர் பிளஸ் களவு அபாய காப்புறுதி ஒப்பந்தம் சொல்றோம். அதே நேரத்தில் இந்த 3ஆம் நபர் காப்புறுதி ஒப்பந்தத்துக்கு படற்கை காப்புறுதி என்ற ஒரு மறுபெயரும் இருக்கு. அடுத்து இந்த மோட்டார் வாகனத்துல கோரப்படாத மிகை ஊதியம் ஒன்று நோ கிளைம் போனஸ் என்று சொல்றோம். அப்ப இந்த கோரப்படாத மிகை ஊதியம் என்ன சொன்னா இந்த முழுமையான அல்லது அகல் விரிவான காப்புறுதி ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டவர் அந்த காப்புறுதி காலத்துக்குள்ள எந்த விதமான இழப்பும் அவருக்கு ஏற்படையில. இதனால அவர் இழப்பீட்டு கோரிக்கை முன்வைக்கிறார்கள். அவருடைய அடுத்த கால பகுதிக்கான காப்புறுதி கட்டணத்துல அந்த காப்புறுதி நிறுவனம் கட்டணத்துல ஒரு சலுகையை கொடுக்கும். அந்த சலுகை தான் கோரப்படாத மிகை ஊதியம். அதாவது முடிந்த கால பகுதிக்குரிய அகல் விரிவான காப்புறுதியில எந்த விதமான இழப்பீட்டு கோரிக்கையை முன்வைக்காத இடத்துல அடுத்த கால பகுதிக்கான தவணை கட்டணத்துல வழங்கப்படுகின்ற சலுகை தான் கோரப்படாத மிகை ஊதியம் நோ கிளைம் போனஸ் சொல்லிட்டு. அப்ப இதோட மோட்டார் வாகன காப்புறுதி முடிச்சு. அடுத்தது பொறுப்பு காப்புறுதி. இப்ப பொறுப்பு காப்புறுதி என்பது இந்த வணிகங்களால வெளித்தரப்பினர்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகளில் இருந்து அவர்களை பாதுகாப்பதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற காப்புறுதி ஒப்பந்தம் பொறுப்பு காப்புறுதி என்று சொல்லலாம். இதுக்கு கணக்கு பொறுப்பு காப்புறுதி இருக்கு. பொது பொறுப்பு காப்புறுதி ஒப்பந்தம் இருக்குது. உற்பத்தி பொருள் பொறுப்பு காப்புறுதி ஒப்பந்தம் இருக்குது. ஊழியர் பொறுப்பு காப்புறுதி ஒப்பந்தம் இருக்குது. ஊழியர் விசுவாச காப்புறுதி ஒப்பந்தம் இருக்குது. இப்படி கணக்கே பந்தடிப்பட முதலாவது பாருங்க பொது பொறுப்பு காப்புறுதி ஒப்பந்தம் சொல்லி சொன்னால் பொது பொறுப்பு காப்புறுதி ஒப்பந்தத்துல ஒரு தொழிற்சாலை அல்லது ஒரு நிறுவனத்தால ஏற்படக்கூடிய விளைவு அல்லது பாதிப்பு பொதுமக்களுக்கு ஒரு பாதகத்தினை ஏற்படுத்துமா இருந்தால் அது பொது பொறுப்பு காப்புறுதி ஒப்பந்தம் சொல்றோம். அதாவது ஒரு தொழிற்சாலை நிறுவனத்தால பொதுமக்களை
நிறுவனத்தால் பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருந்து அந்த பொதுமக்களை அல்லது பொதுமக்களுடைய உடைமைகளை பாதுகாப்பதற்காக குறித்த நிறுவனம் அல்லது தொழிற்சாலையால் மேற்கொள்ளப்படுகின்ற காப்புறுதி பொதுமக்கள் பொறுப்பு காப்புறுதி ஒப்பந்தம். உதாரணம் பார்த்தோம்னா ஒரு தொழிற்சாலை இருக்கு, ஒரு தொழிற்சாலைக்கு பக்கத்துல வீடு இருக்கின்ற வேண்டும். அந்த தொழிற்சாலையில கட்டுமான வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தொழிற்சாலையில வேலை நடந்து கொண்டிருக்கீங்க. தொழிற்சாலையில ஒரு சைட்டால ஒரு மாடிக்கட்ட முடைஞ்சு குறிப்பிட்ட வீட்டுல இருந்தாக்களுக்கு பக்கத்து வீட்டுல இருந்தாக்களுக்கு காயம் என்று சொன்னால் இந்த இடத்துல அந்த நிறுவனம் செய்திருக்க வேண்டிய காப்புறுதி ஒப்பந்தம் பொது பொறுப்பு காப்புறுதி ஒப்பந்தம். இரண்டாவது, உற்பத்தி பொருள் பொறுப்பு காப்புறுதி. உற்பத்தி பொருள் பொறுப்பு காப்புறுதி என்பது ஒரு உற்பத்தி நிறுவனத்தினுடைய உற்பத்தி பொருளை பயன்படுத்துவதனால அந்த பயன்படுத்தியவருக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பில் இருந்து அவரை பாதுகாப்பதற்காக அந்த குறிப்பிட்ட நிறுவனம் மேற்கொள்ள வேண்டிய காப்புறுதி ஒப்பந்தம் உற்பத்தி பொருள் பொறுப்பு காப்புறுதி சொல்லப்படும். உதாரணம், நாங்கள் எங்கட பள்ளிக்கூடத்தால டூருக்கு கூட்டிட்டு வரோம், கொஞ்சம் புள்ளியில வேண்டும். அந்த ஒரு 50 பேரை கூட்டி கொண்டு வர முடியும். 50 பேரை கூட்டி கொண்டு போய்க்கல இடையில ஒரு 2 பேருக்கு வைரஸ் செட் ஆகிட்டு கடையில சாப்பிட்டாங்க, வைரஸ் செட் ஆகிட்டு 50 பேரும் அதெல்லாம் சாப்பிட்டாங்க. 2 பேருக்கு தான் பிரச்சனைண்டா அது அவைச்ச உடல்நல கூடாது. ஆனா 50 பேரை கூட்டி கொண்டே குறிப்பிட்ட கடையில சாப்பிடுறோம். 50 பேருக்கும் 48 பேருக்கும் வைரஸ் செட் ஆகிட்டு சொன்னால் அது அந்த சாப்பாடுல வந்த பிரச்சனை. அப்ப இந்த இடத்துல நாங்கள் அவர்கிட்ட இடப்பட்ட கூறதுக்கு உரிமை இருக்கு. அப்ப அவர் உற்பத்தி பொருள் பொறுப்பு காப்புறுதி ஒப்பந்தம் மேற்கொண்டிருந்தால் எங்களுக்கு இழப்பீட்டு தர்றதுக்கு ஈஸியர். அடுத்தது ஊழியர் இழப்பீட்டு காப்புறுதி. ஊழியர் இழப்பீட்டு காப்புறுதி இதெல்லாம் பொறுப்பு காப்புறுதி வகையெல்லாம் வடைவாளிக்கும். பொறுப்பு காப்புறுதியில தான் பொது பொறுப்பு காப்புறுதி, உற்பத்தி பொருள் பொறுப்பு காப்புறுதி, இப்ப ஊழியர் பொறுப்பு காப்புறுதி. ஊழியர் பொறுப்பு காப்புறுதி என்பது ஒரு நிறுவனத்தினால இந்த செயற்பாடுகளில் ஈடுபட்ட ஊழியருக்கு ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது, நிறுவனத்தால ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது அந்த ஊழியருக்கு ஏற்பட்ட இழப்பினை இழப்பீடு சேர்க்காமல் மேற்கொள்ளப்படுகின்ற காப்புறுதி ஒப்பந்தம் ஊழியர் பொறுப்பு காப்புறுதி ஒப்பந்தம். உதாரணம், ஒரு ஊழியர் வேலை சொன்னீங்க, தலைக்கு மேல வேலை சொல்லிருந்த ஃபேன் கலண்டு விழுந்ததால அந்த ஊழியருக்கு சேதம் வந்துட்டுன்னு சொன்னால் இந்த ஊழியருக்கு இழப்பீட்டை கொடுக்க வேண்டிய பொறுப்பு அந்த நிறுவனத்துக்கு இருக்கு. அதனால அந்த நிறுவனம் மேற்கொண்டிருக்க வேண்டிய காப்புறுதி ஒப்பந்தம் ஊழியர் பொறுப்பு காப்புறுதி ஒப்பந்தம். அடுத்த ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு காப்புறுதி என்பது இந்த ஒரு ஊழியர் களவு, மோசடி, நம்பிக்கை துஷ்பிரயோகங்களை மேற்கொண்டிருந்தால் அதனால நிறுவனத்துக்கு ஏற்படுகின்ற இழப்புகளை நிறுவனம் தன்னை பாதுகாப்பதற்காக அந்த நிறுவனம் மேற்கொள்ளப்பட வேண்டிய காப்புறுதி ஒப்பந்தம் ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு காப்புறுதி என்று சொல்லப்படும். சரியா? இவ்வளவும் பொறுப்பு காப்புறுதி வகையாக காணப்படும். பொறுப்பு காப்புறுதி சரி. அடுத்தது வழிப்பொருள் காப்புறுதி. பொருட்களை ஒரு துறைமுகத்திலிருந்தோ அல்லது எங்கேயோ நீங்கள் ஏற்றி, அதாவது துறைமுகம் என்று வரா சாரி வீதி போக்குவரத்து சம்பந்தமா இடத்துல ஏற்றி என்னோடத்தை கொண்டாந்து சேர்க்க போறோம்னா அந்த ஏற்றப்பட்ட இடத்துல இருந்து இறக்க வேண்டிய இடத்துக்கு அந்த பொருள் வந்து சேர்றதுக்கு இடையில அந்த பொருட்களுக்கு ஏற்படுகின்ற அழிவுகள், சேதங்கள், களவுகள் போன்றவற்றிலிருந்து பாதுகாப்பை பெறுவதற்காக அந்த நிறுவனம் மேற்கொள்ள வேண்டிய காப்புறுதி ஒப்பந்தம் வழிப்பொருள் காப்புறுதி என்று சொல்கிறது. அதே மாதிரி வழிப்பண காப்புறுதி என்பது ஓரிடத்திலிருந்து இன்னொரு பணத்தை நாங்கள் கொண்டு செல்கின்ற பொழுது பணம் களவாடப்படுதல், மோசடிகள்ல இருந்து பாதுகாப்பதற்காக மேற்கொள்ள வேண்டிய காப்புறுதி ஒப்பந்தம் வழிப்பண காப்புறுதி ஒப்பந்தம் சொல்லி. உதாரணம் பாத்தீங்கன்னா வங்கிகள் இந்த காப்புறுதி ஒப்பந்தம் செய்யும். ஏன்னா நாங்கள் அழைப்பு கடன் சந்தையில பார்ப்போம். ஒரு வங்கியிலிருந்து இன்னொரு வங்கிக்கு நாங்கள் பெருந்தொகையான காசை இல்ல மத்திய வங்கியிலிருந்து குறிப்பிட்ட ஒரு வங்கிக்கு பெருந்தொகையான காசை இடம் நிறுத்த வேண்டிய தேவை. காசு இடம் நிறுத்த இல்ல ஏதாவது ஊழியர்களாலேயோ கள்ளராலேயோ பிரச்சனை வரலாம். பெருந்தொகையான காசா இருக்கு, அப்ப அடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில அந்த நிறுவனத்துக்கு ஏற்படக்கூடிய நட்டங்கள் இருந்து பாதுகாப்பதற்காக மேற்கொள்ளப்படுற காப்புறுதி தான் இந்த வழிப்பண காப்புறுதி. அந்த இயற்கை நட்ட காப்புறுதி, அதாவது வறட்சி, வெள்ளப்பெருக்கு, சூறாவளி, மழை வீழ்ச்சி கூட மற்றது பூச்சிகள் தாக்கங்கள் போன்றவற்றால விவசாய உற்பத்திகளுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள் சம்பந்தமாக அவர்களுக்கு இழப்பீட்டை வழங்குவதற்காக மேற்கொள்ளப்படுற காப்புறுதி ஒப்பந்தம் இயற்கை அர்த்த காப்புறுதி ஒப்பந்தம் என்று மழை வீழ்ச்சி, வெள்ளப்பெருக்கு, சூறாவளி போன்ற இயற்கை அனர்த்தங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து
அந்த பாதிக்கப்பட்ட நபர்களுக்கான இழப்பீட்டை வழங்குவதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற காப்புறுதி ஒப்பந்தம் இயற்கை அனர்த்த காப்புறுதி ஒப்பந்தம். இவ்வளவு தான் எங்கண்ட பொது காப்புறுதி ஒப்பந்தமாக கருதும். இன்னும் 2 விஷயத்தை நாங்கள் படிக்கணும். இதுல இந்த ஆயுள் காப்புறுதிக்கும் பொது காப்புறுதிக்கும் என்ன வேறுபாடுகள் காணப்படுகின்றது, 2வது இலங்கையினுடைய காப்புறுதி சந்தை என்பது சம்பந்தமான விடயத்தை பார்த்தால் காப்புறுதி முடியும். நாங்கள் இன்னொரு அமர்வில இந்த காப்புறுதியை முடிக்கலாம். சரிதானே? அவை அடுத்த அமர்வோட சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.